நீங்க தமிழ்நாட்டில் 12th படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸா 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு ஐஐடி என்ஐடிங்கிற மிகப்பெரிய தலை சிறந்த நிறுவனத்தில் நீங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜேஇ மெயின்ஸ் 2026க்கான செஷன் 1 அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டு நவம்பர் 27ஆம் தேதி நைட்டு 9 மணி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான அந்த எந்த சிட்டியில் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போறீங்கிறத நமக்கு ஜனவரி 1st வீக்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே போல் அந்த எக்ஸாம் வந்து ஜனவரி 21ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 30ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. அதே போல் இதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 12ஆம் தேதி கொடுக்க போகிறாங்க. இதில் கவனமாக நீங்கள் கேட்க வேண்டியது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பிஇ பிடெக்கு, பேப்பர் 2A பிஆருக்கு, அதே போல் பேப்பர் 2B பி பிளானிங்க்கு தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட் எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் 2 ஷிஃப்டாக வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்க. ஸோ இது எல்லாமே கவனமாக பார்த்துக்குங்க. அதே போல் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு கேட்டகரிக்கும் ஒரு மாதிரியான ஃபீஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலு, ஓபிசி என்சிஎல், இடபிள்யூஎஸ்சி, எஸ்சி எஸ்டின்னு மேல் ஃபீமேலுக்கு தனித்தனியாக ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் உங்களுக்கு வருதோ உங்கள் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது செஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. நீங்கள் செஷன் 1லேயும் அட்டன் பண்ணலாம், செஷன் 2லேயும் அட்டன் பண்ணலாம். ஸோ இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ கவனமாக நம்ம கேட்க வேண்டியது, நீங்கள் அப்ளை பண்ணுற ஒரு தமிழ்நாட்டு ஸ்டூடெண்டாக இருந்தால் உங்களுக்கு கவனமாக ஒன்று சொல்லிடுறேன். நீங்கள் கேட்டகிரி செலக்ட் பண்ணையில் உங்களுக்கு ஜென்ரல், ஓபிசி என்சிஎல், எஸ்சி எஸ்டி, இடபிள்யூஎஸ்லாம் காமிக்கும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிசி என்சிஎல் அப்படிங்கிறது நீங்கள் ஆல் இந்தியா லெவலில் போவையில் நம்ம தமிழ்நாட்டில் பிசி, பிசிஎம், எம்பிசி கேட்டகரி இருக்கீங்களா, நீங்கள் ஓபிசி என்சிஎல்னு கொடுக்கணும், ஜென்ரல்னு மறந்து கொடுத்துடாதீங்க. ஸோ அதனால நமக்கு ஒரு ரிசர்வேஷன் கிடைக்காம போகும். உங்களுக்கு ஒரு ஐஐடி என்ஐடியில் சீட்டு கிடைக்கிறதே கிடைக்காம கூட போகலாம். சேம் டைம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிட்டி, நீங்கள் கரெக்டாக சிட்டியை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. எந்த சிட்டியில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ அதை கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இதுதான் உங்களுக்கு நான் கவனமாக சொல்கிறேன். இதுக்கான சிலபஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜேஇ மெயின்ஸ் nta.nic.inங்கிற வெப்சைட்டில் போய் எல்லா இன்ஃபர்மேஷனுமே பார்த்துக்கலாம். எக்ஸாம் எழுத போகிறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது, செஷன் 1ஓட ரிசல்ட் பிப்ரவரி 12ஆம் தேதி வரப்போகுது. செஷன் 2ஓட ரிசல்ட் ஏப்ரல் 20th வரப்போகுது. ஏப்ரல் 20th வரையில தான் உங்களுக்கு ரேங்க் கொடுப்பாங்க. அதாவது செஷன் 1ஓட ரிசல்ட் வரையில ஸ்கோர் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதாவது ஏப்ரல் 20th செஷன் 2ஓட ரிசல்ட் வருதுல, அப்போ உங்களுக்கு அந்த ரேங்க் வருது. அந்த ரேங்கை வச்சு தான் நீங்கள் அதாவது என்ஐடி எங்கெங்கெல்லாம் போகலாங்கிறத ட்ரை பண்ண முடியும். அந்த ரேங்கை வச்சு தான் உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. அந்த பர்சன்டேஜில் வச்சு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ அட்வான்ஸுக்கு குவாலிஃபை இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அதனால ஏப்ரல் 20th வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நீங்கள் செஷன் 1ஐயும் அட்டன் பண்ணலாம், செஷன் 2ஐயும் அட்டன் பண்ணலாம். செஷன் 1லேயே நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் இதெல்லாம் நெருங்குறனால அப்போ வந்து உங்களால் படிக்க முடியாது. அதனால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 12th படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம இதே போல இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல்